மக்கள் வணக்கம். மீண்டும் இந்த ஆலயம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்று ஆன்றோர்கள் சொன்னதற்கேற்ப ஆலய வழிபாடு ஆறுதலோடு ஆனந்தத்தையும் ஏற்படுத்தும். எனவேதான் கோவில்களுக்கு செல்வதை ஒரு கடமையாகவே கொள்ள வேண்டும் என்கிறார்கள். இந்த நல்ல பழக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் இதோ இந்த ஆலயம் நிகழ்ச்சி உங்களுக்காக. எங்கும் நிறைந்திருக்கும் இறைவன் நமக்காக எழுந்தருளி காட்சியளிக்கும் இடமே கோவில். அந்த வகையில் இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் என்ன கோவில், என்ன வரலாறு, அதன் சிறப்பு என்ன என்பதை காணலாம். தொண்டை நாட்டு சிவத்திருத்தலங்களில் வரலாற்று பெருமையும் சமயச் சிறப்பும் கொண்ட திருக்கோயில்களில் இந்த குறுங்காலீஸ்வரர் ஆலயமும் ஒன்று. தமிழகத்தின் தலைநகரான சென்னை மாநகர பேருந்து நிலையம் அமைந்திருக்கும் கோயம்பேடு பகுதியில் இருக்கிறது இந்த ஆலயம். 3ஆம் குலோத்துங்க சோழனால் 12ஆம் நூற்றாண்டில் புனரமைப்பு செய்யப்பட்டதாகவும் அப்போது அதே மன்னனால் இந்த திருக்கோயில் பெரியதாக கட்டப்பட்டதாகவும் கல்வெட்டு சான்றுகள் கூறுகின்றன. தலபுராண வரலாறுபடி இந்த ஆலயத்தின் காலம் இராமாயண காலத்தோடு சம்பந்தப்பட்டதாக தெரிய வருகிறது. ராமபிரான் ராவண வதத்திற்கு பின் அயோத்தி திரும்பினார். எதிர்பாராத சூழலில் சீதையையும் லவகுசா என்ற ராமரின் 2 மகன்களையும் ராமன் தன் கட்டளைப்படி லட்சுமணர் இந்த வனப்பகுதியில் விட்டுச் சென்றார். இங்கேதான் வால்மீகி ஆசிரமத்தில் சீதையும் லவகுசாவும் தங்கியிருந்தனர். லவகுசாவின் குதிரைகள் கட்டப்பட்டிருந்த இடமாதலால் இந்த இடம் கோயம்பேடு என வழங்கப்படுகிறது. குறுங்காலீஸ்வரர் என்று அழைக்கப்படும் இந்த ஆலயத்து சிவபெருமானைத்தான் லவகுச ஆகிய இருவரும் வழிபட்டு பேறு பெற்றதாக தலவரலாறு கூறுகிறது. வடக்கு நோக்கி இருக்கும் இந்த ஆலயம் 3 அடுக்கு ராஜகோபுரம் கம்பீரமாக இருக்கிறது. பலாமரமே தலமரமாக இருக்கும் இந்த ஆலயத்தின் முன்னே புண்ணிய தீர்த்த திருக்குளம் இருக்கிறது. கோசை நகர் என்று அருணகிரிநாதரின் திருப்புகழில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்த ஊரின் மையப்பகுதியில் அமைந்திருக்கும்
இந்த ஆலயத்திலிருந்து 14 கல்வெட்டுக்கள் கிடைத்துள்ளன. சோழர்கள் மட்டுமின்றி விஜயநகர பேரரசர்களும் இந்த கோயிலுக்கு திருப்பணி செய்திருக்கிறார்கள். இத்திருக்கோவிலின் மேலும் பல அரிய தகவல்களை இந்த பகுதியில் காணலாம். கோவிலின் வெளிப்பிரகாரத்தில் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மணிவாசகர், ஞான சரஸ்வதி, மகாலட்சுமி, சுப்பிரமணியர், விநாயகர் மற்றும் சாஸ்தா எழுந்தருளி உள்ளனர். சண்டிகேசுவரர், பிரம்மா, தட்சிணாமூர்த்தி மற்றும் விஷ்ணு துர்க்கை ஆகியோர் தனிச்சன்னதிகளில் அருள் பாலிக்கின்றனர். அறம் வளர்த்த நாயகி என்ற மங்கள திருநாமத்துடன் நின்ற திருக்கோலத்தில் இடது காலை முன்னெடுத்து வைத்த நிலையில் காட்சி அளிக்கிறாள். இப்படி ஒரு அமைப்பு மங்களமான அமைப்பு, தீயவற்றை அழித்து நல்லவை பெருக வைக்கும் அமைப்பு என்று கூறுகிறார்கள். சித்திரை மாதத்தில் பெருவிழா நடைபெறும் இந்த ஆலயத்தின் பிரகார தூண்களில் அழகழகான சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. மௌனகுரு சாமிகளால் உருவாக்கப்பட்ட பஞ்சவர்ண நவக்கிரகங்கள் இக்கோயிலின் சிறப்பம்சமாகும். பிரகார தூணில் அமைக்கப்பட்டிருக்கும் சரபேஸ்வரர் திருவுருவம் அருள்மிகுந்த அழகோடு காணப்படுகிறது. இக்கோயிலில் சரபேஸ்வரர் வழிபாடு இன்றும் சிறப்பாக நடைபெறுகிறது.
மூவர் முதலிகள் அருளிய தேவார திருப்பாடல் இத்தலத்திற்கு கிடைக்காத போதிலும் வரலாற்று சிறப்புமிக்க அழகோடும் அருளோடும் திகழ்கிறது. அறம் வளர்த்த நாயகி உடனுரை குறுங்காலீஸ்வரர் திருக்கோயிலுக்கு வந்து வழிபட்டுச் சென்றால் பிரிந்த குடும்பங்கள் இணையும், குடும்ப வாழ்வு சிறப்படையும் என்று தலபுராணம் கூறுகிறது. திருப்புகழ் என்பது அருணகிரிநாதர் முருகப்பெருமான் மீது அருளிய அருட்பாடல்கள். எல்லாமே தித்திக்கும் தேன், பிறவி நோய் நீக்கும் மருந்து, உள்ளத்தை உயர்த்தும் இசையில் திருப்புகழ் உயிரை மேம்படுத்தும். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் என்ன பாடல், என்ன விளக்கம் என்று பார்ப்போம். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. கந்தர் அலங்கார பாடல், கவியால் கடல் அடைத்தோன் மருகோனை எனும் பாடல். இப்பாடலில் அருணகிரிநாதர் என்ன தகவல்களை சொல்கின்றார், அதன் மூலம் நாம் உணர வேண்டியது என்ன என்பதை பாடலை பார்த்துவிட்டு பிறகு பார்ப்போம். கவியால் கடல் அடைத்தோன் மருகோனை கணபன கட்செவியால் பணியணி கோமான் மகனு திரள் அரக்கர் புவி ஆர்ப்பெழத் தொட்ட போர்வேல் முருகனே போற்றி அன்பால் புவியா கரங்கள் வந்து எங்கனே எனக்கு இங்கன் கூடியவே குரங்குகளை வைத்து அணை கட்டியவன் மகாவிஷ்ணு ராமச்சந்திரமூர்த்தி, அவருடைய மருமகன். ஏன் அவ்வாறு சொன்னார் என்று பார்த்தோம். இப்பொழுது கணபன கட்செவியால் பணியணி கோமான் மகனை சிவபெருமான் பாம்புகள் அணிந்திருக்கிறாராம். பாம்புகள் அணிந்த சிவபெருமானுடைய மகனே என்கின்றார் அருணகிரிநாதர். ஏன் அவ்வாறு சொல்ல வேண்டும்? சிவபெருமான் மீது கோபம் கொண்ட, அகங்காரம் கொண்ட, ஆணவம் கொண்ட தாருகாவனத்து ரிஷிகள், அவர்கள் வேதம் படித்தவர்கள், எல்லாம் தெரிந்தவர்கள். என்ன தெரிந்திருந்தும் அந்த ஆணவம், அகம்பாவம், குரோதம் என்பதை நீக்க முடியவில்லை. அவர்கள் சிவபெருமானை அழிப்பதற்காக ஒரு யாகம் செய்து, வேள்வியை செய்து அதிலிருந்து பாம்புகளை ஏவினார்கள். ஆனால் நெற்றியில் கண் கொண்ட அந்த கண்ணுதலோன் சிவபெருமான் தாருகாவனத்து ரிஷிகளிடம் கோபிக்கவே இல்லையாம். அவர்கள் அனுப்பிய பாம்புகளை தனக்கு ஆபரணமாக அணிந்து கொண்டான். கணபன கட்செவியால் பாம்பு அணி கோமான் மகனை. அப்படிப்பட்ட அந்த சிவபெருமானுடைய மகனை நான் போற்றி வணங்க வேண்டாமா? இதற்கு அடுத்த வரியில் இதே அருணகிரிநாதர் சொல்கின்றார், ஏதோ ஒரு சூரனை சம்ஹாரம் செய்து விட்டார் முருகன் என்று எண்ணி நாம் ஏமாந்து போய்விடக்கூடாது. திரள் அரக்கர் புவி ஆர்ப்பெழத் தொட்ட போர்வேல் முருகனை. இந்த சூரபத்மன், அந்தந்த துரியோதனனோ ராவணனோ இந்த இதிகாச புராணங்களில் வரக்கூடியவர்கள் யாராக இருந்தார்களும் சரி, அவர்கள் அவ்வளவு பேர்களும் அற்புதமான தவம் செய்தார்கள். அதாவது நன்றாக உழைத்து சம்பாதித்தார்கள். சம்பாதித்ததை நல்வழியில் செலவு செய்தார்களா என்றால் அதுதான் இல்லை. உதாரணம் பார்த்தோம். கோடீஸ்வரன் தான் ஏழை என்று சொல்வதைப் போல இருக்கிறது என்று சொன்னோம் அல்லவா? அப்படி எந்த வேளையும் கந்த வேளை தொழுத அருணகிரிநாதர் இங்கு சொன்னார் அல்லவா? அந்த ஏன் வேலாயுதத்தை சொல்லிவிட்டு வேல் முருகனை என்று சொல்லிவிட்டு குவியா கரங்களை சொன்னார்? நம் காலத்து கவிஞர், பல பல பாடல்களை எழுதியவர் பூவை செங்குட்டுவன் என்பவர். அவர் மயிலாப்பூர் கற்பகாம்பாள் கோவிலுக்கு சென்றிருந்தார். எல்லோரும் கைகளை இவ்வாறு கூப்பியிருந்தார்கள். இப்படி கூப்பிய கரங்களை பார்த்தவுடன் அழகாக அந்த வேலாயுதத்தை பார்ப்பது போல் இருந்ததாம். உடனே அவர் எழுதினார், அப்பொழுதே கூப்பிய கைகள் எனக்கு வேலாயுதத்தை நினைவூர்த்துகின்றனவே என்று.
அந்த வேலாயுதம் இந்த கூப்பிய கரங்களை நினைவுபடுத்துகிறது என்று சொன்னோம். நாம் கைகளை இவ்வாறு கூப்பி அவனை தொழுவோம், வணங்குவோம். நம் பாவங்கள் எல்லாம் விழுவோம் என்று விழுந்துவிடும். அருணகிரிநாதர் வாக்குப்படி அந்த ஆறுமுக வள்ளல் பாடலின் முதலில் குரங்குகளை சொல்லி நமது மனதை சொன்னோம். இரண்டாவது, தீவினைகளையே செய்யக்கூடியவை பாம்புகள், அவைகளையும் தான் ஏற்று அணிந்து காரணமான தாருகாவனத்து ரிஷிகளிடம் கோபிக்காதவனுடைய மகன் என்று அதையும் சொன்னார். எவ்வளவோ தவறுகள் செய்த சூரனை சம்காரம் செய்த முருகப்பெருமான் என்று சொன்னார். அப்படிப்பட்டவர் தன்னைத்தானே இங்கு அவ்வாறு சொல்லிக்கொள்ள காரணம், நாம் அவனை இவ்வாறு கை கூப்பி தொழ வேண்டும் என்பதற்காகவே. அந்த ஆறுமுக வள்ளல் நாம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளியிருந்து எல்லா விதமான மங்களங்களையும் அருள வேண்டுவோம். அவன் அருளுவான். சரி நேயர்களே, இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற கருத்துகளும் காட்சிகளும் உங்கள் மனதை மகிழ்விக்கும் வகையில் அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா. நன்றி, வணக்கம்.